ஐயோ இன்னும் தூங்குறா. இப்போ வீட்டுக்கு பொண்ணு இல்லாத கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இப்போ எங்க போறது? அண்ணே சுமதி அன்னைக்கு கால் பண்றா. பேசட்டும்டா. பேசினா தானே துளசி இருக்கிற இடத்த சொல்லி வர சொல்லுவா. நாமளும் ஃபாலோ பண்ணி அவளை தூக்கலாம். எப்படியோ துளசி சிக்கிட்டா. பாவண்டா, சுமதி நமக்காக காஞ்சிபுரத்துல இருந்து வந்து துளசி இருக்கிற இடத்த காட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா. அண்ணே ரொம்ப நல்லவளா இருக்காள். ஆமாண்டா, ரொம்ப நல்லவளா தான் இருக்கா. அவன் நமக்கு பண்ற உதவிக்கு கண்டிப்பா ஏதாவது சன்மானம் கொடுக்கலாம். அண்ணே நான் வேணா கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுக்கட்டுமா? அப்படியா? ஆமாண்ணே. ஏண்டா பொண்டாட்டின்னு வீட்டுல ஒரு ரவுடி பொம்பளை வச்சிருக்கிய, அவளை என்ன பண்ணுவ? இதுல இவ வேற கேக்குது. இன்னொன்னு அண்ணே கொஞ்சம் அடங்கு. அழகுற. சாரிண்ணே சொல்லிட்டேண்ணே. என்ன ஏய், சுமதி பாத்துட்டாடா. அப்போ துளசி கண்டுபிடிச்சிருவானுங்க. என்ன நடக்குதுங்க? அந்த பொண்ணு ஓடுது, இப்போ அடுத்து இந்த கார் வேகமாக போகுது. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குமோ? நாம இங்க இருக்கோன்னு மாமாவுக்கு தெரியல. என்ன எப்படியே தூக்கியாச்சுடே. இருந்தாலும் அண்ணன் கொஞ்சம் மடையெல்லாம் போல இருக்கு. நம்மள யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. எப்படி சொல்ற? ஒருவேளை அடையாளம் கண்டுபிடிச்சிருந்தா? ஹே, கண்டுபிடிச்சிருந்தா பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கோம்ல. கரெக்ட் தான். ஏய், முதல்ல தாலி இருக்கான்னு பாப்போம். பாரு. ஏய், தாலி. மூச்சு நல்லா இழுத்து விடுமா. டாக்டர் இப்போ எப்படி இருக்காங்க? கான்ஷியஸ் வந்துருச்சு. நீங்க உள்ள போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். நீங்க சுமதி தானே? இப்போ எப்படி இருக்கு? சிவா தானே? ஆமா. சரி, என்னாச்சு? அந்த 3 பேரும் ஏன் உங்களை துரத்துனாங்க? ஒருவேளை சேதுவை பார்த்துட்டாரோ? இல்லை, ரொம்ப திங்க் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ரெஸ்ட் எடுங்க. என்னோட பேக். சாரி, கிடைக்கலங்க. என் பேக் கிடைக்கலையா? துளசி பாவம் என்ன பண்ணுவா? என்னாச்சு? பணம் ஏதாவது பேங்க்ல இருந்துச்சு? இல்லை டாக்குமெண்ட், நகை என்ன இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பேக்குக்குள்ள தாலி இருந்துச்சு. தாலி? இந்த தாலியை நீங்க பேங்க்ல வச்சிருக்கீங்க? சாரி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் சில விஷயங்களை சொல்லணும். இதுக்கு மேல மறைக்க முடியாது. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. என்ன மறைக்க கூடாது? என் பேரு சுமதி.